அலைக்கும். இன்னைக்கு த அக்லி கேர்ள் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1க்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் பார்ட் 1 யாராச்சும் பார்க்காம இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் மட்டும் தான் கேர்ள் அப்படிங்கறதுனால ஒரு பியூட்டி கான்ஸ்டன்ட்ல அவங்க ப்ரொஃபசர் வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அங்க போய் நேம் கொடுக்கலாம் அப்படி சொல்லி போறப்ப கூட அங்க இருக்க பசங்களை ஹீரோயினும் பயங்கரமா கலாய்ச்சி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டியுமே ஹீரோயின் வந்து பேர் கொடுத்துட்டு வந்துடுறா. அங்கிருந்து வெளியே வர்றப்பதான் சரியான மழை. அதனால ஹீரோயினும் இந்த பணக்கார பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பணக்கார பொண்ணுக்கு கொடை கொடுக்கறதுக்கு வரிசையில ஆள் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. பட் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த சைடு காட்டுறாங்க. ஹீரோ வந்து கொடையோட வரான். ஹீரோ கொடையோட வரதை பார்த்ததும் அந்த பணக்கார பொண்ணு இவகிட்ட தான் வந்து பேச போறான் அப்படி சொல்லி நினைச்சிட்டு ஆசையா நின்றுட்டு இருக்கப்ப ஹீரோ போய் நம்ம ஹீரோயின் கிட்ட வரியா போலாம் அப்படி சொல்லி கேட்டிருப்பாரு. அப்பா ஹீரோயின் வந்து என்கிட்டயும் தான் அம்பர்லா இல்ல அப்படி சொல்லி சொன்னதும் ஹீரோயின் வந்துட்டு அப்ப அவளுக்கே அதை கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு மலையில வந்து நனைஞ்சிட்டு அங்கிருந்து வெளியே ஓடிடுறா. ஹீரோவுமே அந்த பணக்கார பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு இப்போ அந்த கொடையுமே அவகிட்டயே தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஹீரோயினுக்காக ஹீரோவுமே மலையில நனைஞ்சிட்டு ஓடி வந்துடுறான். இதை பார்த்த அந்த பணக்கார பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகிறா. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. ஹீரோயின் மலையில நினைய ஹீரோனோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோயினுக்கு பிடிக்க அப்படின்னு ஒரே ரொமான்ஸா போயிட்டு இருக்கும். இதுல இருந்து அவங்களோட லவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் ஆகும். பட் ரெண்டு பேருமே அதை வந்து காட்டிக்கவே மாட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்ல பையனா இருக்கியே அப்படிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் மலையில நினைய தான் ஓடுறா. ஹீரோ இதை பார்த்துட்டு இவளை கூப்பிடாமே இருந்திருக்கலாம் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிருப்பான். அடுத்த சீன்லயே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பியூட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கால, அதுக்கு மொத்தமா 3 ரவுண்ட் இருக்கு. இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றா, இப்படி ஒரு கான்செப்ட்ல வந்து நான் வந்து நேம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா ஸ்டார்டிங்ல சிரிச்சாலும் அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு அப்படி சொல்லி ஹீரோயின்ட்ட சொன்னா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால ஹீரோயின் வந்து ஆக்டிங் பண்ணு அப்படி சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அவ அதையும் பண்ணி காட்டியிருப்பா. இது நல்லா இல்ல அப்ப நீ பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவும் நல்லா பாடி இருக்க மாட்டா. அதனால ஹீரோனோட அப்பா டென்ஷன் ஆகி உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சிடறாரு. ஹீரோயினுமே அவளுக்கு எந்த டேலண்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டே இருந்திருப்பா. கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்ச மாதிரி அந்த காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களா வந்து பெர்ஃபார்மும் பண்றாங்க. ஜட்ஜஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப தான் அந்த பணக்கார பொண்ணுமே அந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றா. அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படியே வியந்து போறாங்க. அவளுமே அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க வந்து குரலி வித்தை காட்டிட்டு இருக்காங்க. குட்டிக்காரனெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, ஹீரோ முதற்கொண்டு. ஹீரோயின் இப்படி பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சு போயிட்டு இவ செலக்ட் ஆக மாட்டா அப்படிங்கிறது. அதனால அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்க 2 ஜட்ஜஸ் கிட்டையும் ஹெல்ப் கேட்டு ஹீரோயினை அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ண வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. பட் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஹீரோயின் வந்து இவ அழகாவும் இல்லை, இவளுக்கு எந்த திறமையுமே இல்லை, இவ எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பா பேசிட்டே இருக்காங்க ஹீரோயின் முன்னாடியே. அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் தேங்க்யூ அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாளே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. மொத்தமாவே இவங்க டிபார்ட்மெண்ட்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணவே முடியாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அப்ப வந்து உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் சைடு இருந்து சொல்லியிருப்பாங்க. அதனால டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸருமே கூப்பிட்டு இவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரின்னு இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புமே கிளம்புறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துக்குள்ளதான் ஒரு வந்து அரிய வகை பொருள் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க ப்ரொஃபஸர் வந்து இவங்க கிட்ட ஒரு மேப் எல்லாம் கொடுத்து இப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த ட்ரிப்பு வந்து கிளம்ப போறாங்க. ட்ரிப்பு கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கு செம்ம ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போக போக கொஞ்சம் இருட்டும் ஆகுது. அப்படியே இவங்க வந்து அடுத்த நாள் பாலைவனத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அரிய வகை பொருளை கண்டுபிடிக்க வந்தவனுங்க நேரா அதை தேடி போகாம அந்த பாலைவனத்துக்குள்ள போனதும் ஒரு அழகான பொண்ணை பார்த்துறாங்க. அந்த பொண்ணுமே நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி
கேட்டிருக்கோம். இவங்க ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க, நானும் அங்கே தான் போகிறேன், எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னையும் அங்கே ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐயோ இவ்வளோ அழகான பொண்ணை கண்டிப்பாக நம்ம கூட கூட்டிகிட்டே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிருப்பாங்க. சரின்னு வேற வழியே இல்லாமல் இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கூட வந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா வைன்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றாங்க. இதையும் அவங்க எல்லாருமே தெரியாம குடிச்சதுனால அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகுறாங்க. இவங்க எல்லாம் மயக்கம் போட்டதும் இந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் இவங்க கிட்ட இருக்கிற பேகு லக்கேஜ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. பாலைவனத்துக்குள்ள எதுவுமே கிடைக்காது. இப்படி ஏதாச்சும் ரேரா வர்றவங்க கிட்ட இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்து அட பாவிகளா பொண்ணு அழகா இருக்கான்னு நம்பாதீங்கன்னு சொன்னனே கேட்டி இப்ப பாருங்க எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவங்க எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ நம்ம கிட்ட மேப் மட்டும் இருக்கு, கண்டிப்பா நம்ம போய் இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வண்டி முதற்கொண்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டனால இப்ப இவங்க நடந்து போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. சுத்தமா தண்ணி எதுவுமே இல்லாம நடக்கவே முடியல இவங்கனால. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல்லா ட்ரை ஆனப்ப ஹீரோயின் மட்டும் மேல போய் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு நம்ம போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் கீழே பார்த்தா இவங்க தேடி வந்த இடம் பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டும் பிடிக்கிறாங்க. ஹீரோயின் போய் பார்த்ததும் அந்த குகை கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் டிஃபரன்ஸ்ல தான் இருந்திருக்கும். செம குஷி ஆயிடுறாங்க. இப்போ எல்லாரும் வேகமா அந்த குகையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. குகைக்குள்ள போனதுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படா யாராச்சும் இருக்கீங்களா, அவங்க இடத்துக்கே நாங்க வந்துட்டோம் பாரு, எங்களோட தூக்கிட்டு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. கடைசியில அங்கேயே நைட்டும் ஆக்குது. அப்படியே கொஞ்சமா ஹீரோவும் ஹீரோயினும் தேடிட்டு போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பொம்மை ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதை போய் டச் பண்ணிருப்பான். உண்மையாவே அதை டச் பண்ணதும் அங்க திடீர்னு ஒரு டோரும் ஓப்பன் ஆகுது. இவங்க எதை தேடி வந்தாங்களோ அது அந்த குகைக்குள்ள இருக்கவும் செய்யுது. அதை எடுத்துட்டு வெளியே போலான்னு நினைக்கிறப்ப அந்த குகை ஃபுல்லா இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. ஹீரோ தான் ஹீரோயினை அந்த குகைக்குள்ள இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்திருப்பான். கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ஒரு காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம மயக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சு பாக்குறப்பதான் இவங்களுக்குமே தெரியுது இது காட்டுவாசி கும்பல் அப்படிங்கிறது. அந்த குகையுமே இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். அதனாலதான் இவங்க இங்க வந்ததும் இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களை இவங்க புடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அழகா இருக்கிறதுனால அந்த காட்டுவாசிகளோட இளவரசி இவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்து மேல கட்டி வைக்க சொல்றாங்க. ஹீரோயின் பாய் பேசிட்டே இருக்கா அப்படிங்கிறதுனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இவங்க கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஹீரோயினை மேல கட்டி வச்சு ஆப்பிள் ஆரஞ்சு இப்பெல்லாம் விட்டடிக்கவும் ஹீரோயின் அப்பாடா சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி மேல நின்று ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா கடுப்பாகுது. இன்னும் அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியே அந்த சைடு ஹீரோவை கட்டி வைக்காதனால ஹீரோ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியே தப்பிச்சு கரெக்டா வெளியே போற நேரத்துல மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் மாட்டி இவங்க 2 பேர்த்தையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுறாங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பணக்கார பொண்ணை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனி உன்னை எவ்வளோ லவ் பண்றா, நீ ஏன் அவ பக்கமே பார்க்க மாட்டேங்கிற அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப அவ்வளோ அழகா தானே இருக்கா அப்படிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பட் அவ ஏன் டைப் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். ஏன் அவ அழகா இருக்கா, கலரா இருக்கா, திறமையா இருக்கா, உனக்கு அந்த மாதிரி பொண்ணுகளை தானே பிடிக்கும் அப்படி சொல்றப்ப ஹீரோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப், எனக்கு கொஞ்சம் அக்லியா நல்லா பெருசா கண்ணாடி போட்டுட்டு இப்படி எல்லாம் இருந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி மறைமுகமா ப்ரப்போஸும் பண்றான். ஹீரோயினுக்குமே இதெல்லாம் புரியுது. புரிஞ்சாலும் அவன் எதுவுமே அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே காட்டிட்டு சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அன்னைக்கு இவங்க மறுபடியும் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை போடுறாங்க. ஹீரோ மேலதான் அந்த இளவரசிக்கு ஒரு கண் இல்லை. அதனால அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. கரெக்டா இவங்களோட ஜிபிஎஸை கண்டுபிடிச்சு அவங்களோட ஃப்ரெண்டும் அங்க வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. கடைசியில எல்லாரும் தப்பிச்சு காலேஜுக்குமே போயிடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு ஓ எடுத்துட்டு வந்துட்டீங்களா, சரி நல்லா தான் இருக்கு, இது உங்களுக்கு ஒரு ட்ரைலர் ப்ராஜெக்ட் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் திட்டி அங்கேருந்து அனுப்பிச்சிடறான். இப்போ ஹீரோயினுக்கு அந்த காம்படிஷன்ல செகண்ட் ரவுண்ட் இருக்கு. இப்போ அவ அதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணும். ஹீரோ தான் அவளை கூட்டிட்டு போறான்.
ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட புலம்பிட்டே போறான், நான் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருந்ததுனால இதில் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணல, என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஹீரோ தான் தைரியம் கொடுத்து வந்து அவளை வந்து அனுப்புறா. ஹீரோயினுமே ஸ்டார்டிங்கில் போய் நடக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு அவள் மேலே கவர் பண்ணிட்டு இருந்திருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு இந்த போட்டியில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி 3rd ரவுண்டுக்குமே செலக்ட் ஆகிறா. இதை பார்த்த ஹீரோக்குமே பயங்கரமான ஷாக்கு, செம்ம ஹாப்பியாக இருக்கான் அவனுமே. இப்போ ஹீரோயின் கிட்ட டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி, ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிடுவான், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. ஹீரோயினுக்கு வந்து பிடிச்ச ஹீரோ தான் எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பான். அவனை பார்த்ததும் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் ஹீரோ வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் ஹீரோ வந்து அந்த பணக்கார பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுமே பயங்கரமான அப்செட் ஆயிடுறா. என்ன பண்ணுறதுனே அவளுக்கு வந்து தெரியல. அவளுக்கு பிடிச்ச அந்த ஹீரோ கிட்ட கூட பேசாமல் அவள் வந்து வீட்டுக்கு போயிடுறா. அதே சைடு ஹீரோவுமே காட்டுறாங்க. ஹீரோ என்னதான் ஹீரோயினை வெறுப்பேற்றதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஆனி அப்படிங்கிற அந்த பணக்கார பொண்ணு கூட ஹீரோனால ரொம்ப நேரம் இருக்கவே முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த சைடு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் சோகமாக உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கால், உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அப்பாவை போய் பயங்கரமா பார்த்து அழுகிறப்ப இப்போ கொஞ்சமா அவங்க அப்பாவுக்கு ஒரு அசைவு வந்து வருது. இதை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயினுக்கு 3rd காம்படிஷனுக்கான டைமுமே வருது. அதனால அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு இவளுமே அந்த காம்படிஷனுக்கு வந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் பண்ணுறா. போன மாதிரியே அந்த காம்படிஷனுமே சூப்பராக நடக்குது. ஹீரோயின் வந்து பாடவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஹீரோயின் இவ்வளோ நாளில் அவளுக்குள்ளேயே தைரியத்தை வர வச்சுட்டு அவள் வந்து அங்கே பாடவும் ஆரம்பிக்கிறான். அந்த பணக்கார பொண்ணு ஹீரோயின் தோத்தரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுறா. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஹீரோயின் வந்து அங்கே சூப்பராக பெர்ஃபார்மும் பண்ணுறா. அந்த பணக்கார பொண்ணு செஞ்ச சதியில் கரண்ட் இல்லாமல் போயிருக்கும். அதனால ஹீரோ தான் அங்கே வந்து பியானோ வாசிச்சிருப்பான். அதனால தான் ஹீரோயினும் அங்கே வந்து சூப்பராக பாடி அதே இடத்துல 2 பேரும் மறுபடியும் முதல்ல மாதிரி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நினச்ச மாதிரி ஹீரோயின் வந்து அந்த காம்படிஷனில் 1st ப்ரைஸ் எடுத்து வின்னுமே பண்ணுறா. இவ்வளோ நாள் ஹீரோயின் வந்து அவளுக்குள்ள எந்த திறமையும் இல்லை, நம்ம அழகா இல்லை, யாருக்குமே நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா கண்டிப்பா சாதிப்போம் அப்படிங்கறதா உண்மை. அப்புறம் என்ன, காலேஜோட ஸ்டார்டிங்ல அக்லி குயின் அப்படி சொல்லி பேர் எடுத்துட்டு இருந்த ஹீரோயின் வந்து இப்போ அந்த கேம்பஸோட பியூட்டி குயின் அப்படிங்கிற மாதிரி பேரும் எடுத்துறா. அப்படியே இந்த டிராமாவையும் முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிராமா வேணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். இன்னும் சூப்பரான வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.